வணக்கம் நற்றினை நேயர்களே. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஓர் அருமையான தலைப்பு, கருத்து மேடை என்ற இந்த தலைப்பின் கீழ் 5 அற்புதமான பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் ஐயாவின் புகழுக்கு காரணம் அரசியல் பணியா, சமூக பணியா, அறிவியல் பணியா, ஆசிரியர் பணியா, மனித நேயமா என்று விவாதிக்கப் போகிறார்கள். சமூக பணி என்னும் தலைப்பில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த மகாலிங்கம் அவர்கள் பேச வருகிறார்கள். வாருங்கள் மகாலிங்கம் அவர்களே. மலர்தலை உலகின் மல்கு இருளகல இளகொளி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் ஒருதானாகி முதலீறு ஒப்பு அளவு ஆசை முனிவிகர்ந்துயர்ந்த அற்புத மூர்த்தியினை வணங்கி எம் உரையை தொடங்குகின்றேன். மறைந்த மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் இன்று உங்களிடையே பேச வந்துள்ள தலைப்பு, அப்துல் கலாம் அவர்களின் புகழுக்கு காரணம் சமூக பணியே என்று. சமூகம் என்பது என்ன? ஒழுங்குமுறைப்படி வாழும் மக்கள் கூட்டமே சமூகம். அந்த சமூகத்திற்கு அவர் செய்த பணி ஏராளம். கல்வி எனும் கருவி கொண்டு அவர் மக்களிடையே சமூக பணி செய்தார். படிப்பினால் தான் இந்த பாரதத்தை முன்னேற்ற முடியும் என்று படித்து சொன்னவர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவருடைய சமூக பணி குறித்து அவருடைய பொன்மொழிகளை தவிர்த்து வேறு எதனால் நாம் சிறப்பாக சொல்லிவிட முடியும்? சூரியனை போல் நீ பிரகாசிக்க வேண்டுமா, அதற்கு நீ சூரியனை போல் எரிய வேண்டும் என்று சொன்னவர். ஒரு நாள் ஒரு பெண் அவரிடையே வந்து ஒரு கேள்வி கேட்டது, இந்த உலகத்திலே நன்மை தருவது எது, நன்மையானது எது? அதற்கு அவர் சொன்னார், பகல் கொடுக்கும் சூரியன், இரவில் வெளிச்சம் கொடுக்கும் நிலா, இதில் எது நன்று? அவர் சமூகத்தை நோக்கி சொன்னார், உன்னிடம் சிறகுகள் உள்ளது, நீ ஏன் நடக்கின்றாய், வானில் உயர பற என்றார். பறவைகள்தான் தன் கூட்டை சென்றடையும் மழைக்காலங்களில், அந்த பறவைகளில் கூட கழுகானது மழை காலத்தில் மேகங்களை விட உயர பறக்கும் என்றார் அப்துல் கலாம். யாரும் செல்லாத பாதையை உன் வழியாக வகுத்துக்கொள், அப்பொழுது நீ தலைவனாகி விடலாம் என்றார் அப்துல் கலாம். மாணவ மணிகளுக்கு அறியாமை எனும் இருள் நீங்க கல்வி செய்திகளை ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று தானே உரையாக நிகழ்த்தினார். அப்படிப்பட்ட சமூக பணி செய்த அப்துல் கலாம் மாணவம் எனும் ராக்கெட் செய்து, புத்தகம் எனும் எரிபொருள் ஏற்றி, கல்வி எனும் சுடர் தந்து விண்கலத்தை சமூகம் நோக்கி செலுத்தியவர்தான் அப்துல் கலாம். அப்படிப்பட்ட சமூகவாதியான, சமூக சீர்திருத்தவாதியான அப்துல் கலாமது சமூக பணியினை இந்நாளில் சொல்லுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி.